எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம் நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்பவர் தனது பட்டாசு வார்த்தைகளால் சரவடியாக வெடிக்கும் தெய்வவாக்கு ஜோதிடர் உயர் திரு சரவணன் ஐயா அவர்களை மாந்தியின் மகிமைகள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. ராஜநிலை டிவி 12வது ஜோதிட கருத்தரங்கத்தின் தலைமையேற்கும் திரு மருதமலை குருஜி அவருக்கு எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜநிலை டிவி ஆசான் ராஜசேகர் ஐயாவுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது குருநாதர் மதிவாணன் ஐயாவுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாந்தியின் மகிமைகள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நான் உரையாற்ற வந்திருக்கிறேன். மாந்தியுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றது ஓம் மந்தாத் மஜாய வித்மிகி ரக்த நேத்ராய வித்மிகி தன்னோ குளிக பிரசோதயாத். மாந்தி என்ற கிரகம் ஒரு கேலண்டர்ல நீங்க பார்க்கும்போது ராகு காலம் இருக்கும், யமகண்டம் இருக்கும், குளிகை நேரம் அப்படின்னு இருக்கும். குளிகை நேரம் அப்படின்னு சொல்றதுதான் குளிகன் மாந்தி அப்படின்னு 2 பேர் கொண்ட மாந்தி நேரம். அத குளிகை நேரம்னு சொல்லலாம். காலையிலே உதித்தால் குளிகன், இரவிலே இருந்தால் மாந்தி அப்படின்னு சொல்றது. சனீஸ்வரர் மகன் மாந்தி. யார் இந்த மாந்தி, எப்படி உருவானார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவணன் தனது மகன் இந்திரஜித்து பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த குழந்தை மிகுந்த யோகமாக பிறக்க வேண்டும், என்ன செய்வது அப்படின்னு தனது குலகுருவான சுக்கராச்சாரியார கேட்கிறார். சுக்கராச்சாரியார் சொல்கிறார், 11ஆம் இடத்திலே கிரகங்களில் இருந்தால் யோகம், அவன் நாடையல்ல உலகத்தையே ஆழ்வான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 11ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன், சனி பகவான், குரு, அனைத்து கிரகங்களையும் அடைத்தர்றார். யார்? ராவணன். அதுல சுக்கராச்சாரியரை சேர்த்து அடைச்சிடுற. சுக்கராச்சாரியர் சொல்றாரு, நான் 11ல இருக்குது யோகம் இல்ல, நான் 11ல இருக்குது யோகம் இல்லைங்கிறார். அவரை அடைச்சிடுறார். என்ன ஆயிருது, குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மண்டோதரிக்கு பிரசவ வலி வரவே இல்லை. குறித்து வைத்த நாள் தள்ளிவிட்டது. நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன பண்றதுன்னா, அங்கே ஒரே புழுக்கம். ஒரு ராசி கட்டத்துல 9 கிரகத்தை அடைக்கும், ஒரு 8, 7, 6, 7 கிரகத்தை அடைக்கும் போது அங்க கூட்ட நெரிசல், டிராபிக் ஜாம். என்ன பண்றதுன்னா, சனி பகவானுக்கு புழுக்கம் தாங்க முடியல. புழுக்கம் தாங்க முடியாதனால அவர் என்ன பண்றாரு, தன் அழுக்கை திரட்டி அதை ஒரு கொடூர உருவமாக படைத்து அதை 12வது கட்டத்திலே எரிஞ்சிடறார். அந்த 12வது கட்டத்திலே எரியும் பொழுது பிரசவம் நடக்கிறது. மாந்தி 12லே இருக்குது. இந்திரஜித்து அதே போல உலகை ஆளுகிறார். இந்திரனை ஜெயித்தவர். அவருடைய ஒரிஜினல் பேரு மேகநாதன், ஆயில்ய நட்சத்திரம். அவரு இந்திரனை ஜெயித்ததால் அவர் பேர் இந்திரஜித். இந்திரஜித் அப்படின்னா ஜெயித்தவர். ஆனால் என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த மாந்தியால் அந்த 11ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனால் வகை தொகையாய் மாண்டான். வகை தொகையாய் மாண்டான் இந்திரஜித் அப்படின்னு சொல்லி புலிப்பாணி பாடல் ஒன்று கூறுகிறது. இப்போ இந்த மாந்தி உருவாயிட்டு, இந்த மாந்தி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருக செய்யும். உங்க வாழ்க்கையிலே அது துன்பமோ இன்பமோ, குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் பெருகும் அப்படின்னு சொல்றோம். குளிகை நேரத்துல, குளிகை நேரம் அப்படி இல்லை, ஒரு கடன் வாங்கினா அது திரும்ப திரும்பி கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கடன் வாங்கக்கூடாது. கடனை அடைக்கலாம். கடன் அடைச்சா திரும்பி திரும்பி பணம் வரும், நீங்க கடனை அடைச்சிடலாம். தங்க நகை வாங்கலாம். தங்க நகை வாங்கினா 1 கிராம் வாங்கினா அடுத்த மாசமே நான் 2வது கிராம் வாங்கலையேன்னு கேட்கக்கூடாது. ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க அடுத்தது ஒரு 2 கிராம் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்கு நகை பெருகும் அப்படின்னு சொல்றது. ஆனால் நகையை அடகு வைத்தால், அடகு வைக்கக்கூடிய துன்பங்களை அது உங்களுக்கு செயல்படுத்தும். இதுல குளிகை நேரம்னா என்ன, ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 to 4:30, 3 to 4:30 PM குளிகை நேரம். திங்கக்கிழமை 1:30 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் மதியானம். செவ்வாய்க்கிழமை 12லிருந்து 1:30 வரைக்கும்.
புதன்கிழமை 10:30 12 மணி வரைக்கும். புதன்கிழமை தான் காலையில 10 to 12 பேங்கிங் டைம்ல, கடன் அடைக்கிற டைம்ல குளிகை நேரம் வருது. வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா காலையில 9 to 10:30, வெள்ளிக்கிழமை காலையில 7:30 to 9, சனிக்கிழமை காலையில 6 to 7:30. சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும்னு ஏன் சொல்றோம்னா 6 to 7:30 எண்ணெய் தேய்த்து குளித்தால் உடல்நிலை சரியாகும் அப்படின்னு சொல்றது. மாந்தி அப்படிங்கிறது மாத்திரை, அதைத்தான் தமிழ்ல மாத்திரைங்கிறோம். குளிகன் அப்படிங்கிறது குளிசைங்கிற வார்த்தை இப்ப நமக்கு பிரயோகத்துல இல்ல, மாத்திரைங்கிற வார்த்தை பிரயோகத்துல இருக்கு. நம்ம மாத்திரைன்னு சொன்னா தான் நோய் குணமாகும். குளிகை நேரத்துல டேப்லெட் எடுத்துட்டு இருந்தா நோய் சீக்கிரம் குணமாயிரும். இதே குளிகை நேரம் இல்லாம நல்ல நேரத்துல எடுத்தா நோய் பெருகிட்டே இருக்கும், நோய் குணமாகாது, அப்படியே இருக்கும். குளிகை நேரத்துல மாத்திரை எடுத்தா மாத்திரை கம்மி பண்ற மாதிரி அமைப்புகள்ல வரும் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம டேப்லெட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். டேப்லெட்னு சொல்லக்கூடாது, மாத்திரைன்னு சொல்லி தமிழ் மக்கள் பழக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இந்த புதிய தொழில் தொடங்குவது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, தங்கம் வாங்குவது, வெள்ளி வாங்குவது, மங்களகர சீர்வரிசை கொடுக்கறதுக்கு பொருள் வாங்குவது, பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் குளிகை நேரத்துல நீங்க செய்தால் உங்களுக்கு சிறப்பா வரும். பிரேத காரியங்கள், அதாவது ஒருத்தர் இறந்து போனார் அதை அடக்கம் பண்ணுவது, கடன் வாங்குவது, அடகு வைக்கிறது, சொத்து வாங்குறது, சொத்து விற்கிறது. சொத்து வாங்கலாம், சொத்து விற்க கூடாது. சொத்து வித்தோம்னா குளிகை நேரத்துல திரும்பி இருக்கிற சொத்தெல்லாம் வித்து கடைசி நடுத்தரில் நிற்கிறக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். இதே இரவு நேரங்களிலே இந்த குளிகை நேரம் அப்படின்னு சொல்றது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 to 10:30, திங்கட்கிழமை இரவு 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும், செவ்வாய்க்கிழமை மாலை 6 to 7:30, புதன்கிழமை மாலை 3 to 4:30, வியாழக்கிழமை 1:30 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், இது மிட் நைட், வெள்ளிக்கிழமை 12 to 1:30, சனிக்கிழமை 10 to 12. இந்த ஓரைகள் அப்படின்னு எடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை புதன் ஓரை சந்திர ஓரை வரும். புதன் ஓரை 1 மணி நேரம், சந்திர ஓரை 1/2 மணி நேரம். திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர ஓரை 1 மணி நேரம், சனி ஓரை 1/2 மணி நேரம் இந்த குளிகை நேரத்துல. செவ்வாய்க்கிழமை குரு ஓரை 1 மணி நேரம், செவ்வாய்க்கிழமை 1/2 மணி நேரம். அந்த 12 to 1 குரு ஓரை, 1 to 1:30 செவ்வாய் ஓரை. புதன்கிழமை செவ்வாய் ஓரை 1 மணி நேரம், சூரிய ஓரை 1/2 மணி நேரம். வியாழக்கிழமை சுக்கிர ஓரை 1 மணி நேரம், புதன் ஓரை 1/2 மணி நேரம். இந்த வெள்ளிக்கிழமை புதன் ஓரை 1 மணி நேரம், சந்திர ஓரை 1/2 மணி நேரம். சனிக்கிழமை குரு ஓரை 1 மணி நேரம், சனி ஓரை 1/2 மணி நேரம். இந்த குரு ஓரை சுக்கிர ஓரை வரும்போது, அதாவது செவ்வாய், வியாழன், சனி, இதுல நீங்க நகைகள் வாங்க, சுபகாரியம் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கடன் அடைக்கிறது செவ்வாய் வரக்கூடிய டைம் பண்ணலாம். புதன்கிழமை செவ்வாய் ஓரை வரும். புதன்கிழமை 10 to 11 செவ்வாய் ஓரை. அதுல கடன் அடைச்சிங்கன்னா கடன் அடைக்கலாம். என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் ரொம்ப கடனா இருக்கு, அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னாரு. குளிகை நேரம் நீங்க அடைங்க அப்படின்னு அவர் புதன்கிழமை செலக்ட் பண்ணி கொடுத்தோம். புதன்கிழமை அவர் 10:30 தான் பேங்க் திறக்கும், 11 மணிக்கு போய் கடன் அடைக்கிறேன், கடன் 11 மணிக்கு அடைச்சிட்டு இருந்தாரு. அவர் 3 மாசம் அடைச்சிட்டு எனக்கு கடன் தீரலைங்கிறாரு. 1 வருஷம் அடையா அப்படின்னா 1 வருஷம் அடைச்ச உடனே வேற ஏதோ பல உதவிகள் அவருக்கு கொஞ்சம் கடன் பாதியாக குறைந்ததாக சொன்னார். இன்னொன்று இந்த கொடிய கொரோனா காலகட்டத்திலே ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பையன் ஃபோன் பண்ணான். அப்ப நம்ம வீட்டுக்கு ஜோதிடரை சந்திக்கிறது வழக்கம் இல்லாம இருந்தது, பஸ் பயணம் கிடையாது. அப்போ வாரம் எனக்கு 2 பேர் இறந்துட்டாங்க, இப்ப 3வது வாரம் ஆச்சு, யாராவது இறந்துருவாங்களோ ஒரு மனபயத்துல உங்களை நான் தொடர்பு கொண்டேன் அப்படின்னா. அவங்க எத்தனை மணிக்கு இறந்தாங்க, எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ணாங்கன்னு கேட்டா புதன்கிழமை 11:30 ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்கிறான். அடுத்த வெள்ளிக்கிழமை 8:30 ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்கான். ஏன்னா அடக்கம் பண்றதுக்கு உற்றார் உறவினர் இல்லாத சோகமான அந்த கொரோனா காலகட்டத்துல அடக்கம் பண்ண உறவினர் வரமாட்டாங்க. ஒரே ஒரு ஆளு 2 இதை பண்ணியிருக்கான். அப்ப நான் என்ன சொல்றேன், நீ குளிகை நேரம் நீ பண்ணிடாத. குளிகை நேரம் இல்லாம நல்ல நேரம் குறிச்சு கொடுத்த, நல்ல நேரம் 3வது ஒருத்தர் இறந்துருவாரு, அதை நம்ம தவிர்க்க முடியாது. அவங்கள நல்ல நேரத்துல நீ அடக்கம் பண்ணிட்டேன்னா அடுத்த உங்களுக்கு குடும்பத்திலே இறப்பு வராது. இப்ப குளிகை நேரம் இல்லாம நல்ல நேரத்துல அடக்கம் பண்ணனால அடுத்து அவர்களுக்கு வாழ்வு ஒளிமயமானதாக மாறியதாக சொன்னார். இந்த மாதிரி இந்த மாந்தி
பாதிப்பு அப்படிங்கிறது. சூரியன் ஒரு ஜனன ஜாதகத்திலே சூரியனுடன் மாந்தி இருக்கிறது அப்படின்னா தந்தைக்கு ஆபத்து. சந்திரனுடன் மாந்தி இருக்கு, தந்தைக்கு ஆபத்து. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கலாம். பிறந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்குறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 101 ரூபா முடிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு வந்து தத்து கொடுத்து வாங்குறோம், ஒரு வருடம் கழித்து, ஒரு 2 வருடம் கழித்து நீங்க தத்து கொடுத்து வாங்கலாம். தத்து கொடுத்து வாங்குவதால் துன்பங்கள் குறையும். சுக்கிரனுடன் மாந்தி இருந்தால் திருமண தடை. இந்த சுக்கிரனுடன் மாந்தி இருக்கிற ஒரு ஜாதகம் சமீபத்துல எனக்கு வந்தது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 வயது, அவருடைய மனைவியாருக்கு 44 வயது. சுக்கிரனுடன் மாந்தி இருக்கப்பா, மிதுன லக்னம், உனக்கு புத்திர பாக்கி இருக்க வாய்ப்பே இல்லை, உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்றேன். ஆமாங்க, அதைத்தான் கேட்க வந்திருக்கேங்கிறாங்க. அதுதான் இல்லையே, நீ அடாப்ஷன் போய்க்கிங்க அப்படின்னு. அப்போ எந்த மாந்தி வழிபாடு அவர்களுக்கு சிறப்பு அப்படின்னா, ஓலப்பாளையம், இந்த வெள்ளை கோயில்ல ஓலப்பாளையத்துல மாந்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது. குளிகை நேரம் வந்து அங்கே பூஜைகள் பண்ணுவாங்க, மற்ற நேரம் நடை அடைச்சுதான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா திருநறையூர் நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் ஆலயத்துக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல 1 மணி நேரம் முன்னால, ஒரு 1 கிலோமீட்டர் முன்னால திருநறையூர் இருக்கு. அங்க ராமநாத சாமி பர்வதவர்த்தினி கோயில் இருக்குது, சிவன் கோயில். அங்க வந்து மங்கள சனி அப்படின்னு சொல்றோம். மங்கள சனி, சனி தன் மனைவிமார் இருவரோடு அங்க உட்கார்ந்துருக்காரு. மனைவிமார் இருவர் அங்க இருக்காங்க, மந்தாய் தேவி, நீலாதேவி. மந்தாதேவி மகன் மாந்திங்கிறாங்க, மந்தாதேவி மகள் மாந்தி, நீலாதேவி மகன் குளிகன். அப்படிங்கிற சனி பகவான் தன் குடும்பத்தோட இருக்கார். அங்க சனிக்கிழமை நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுக்கு மாந்தியுடைய துன்பங்கள் குறையும். இந்த கேது திசையில மாந்தி வந்தா என்ன பண்றது? கேது மாந்தி இணைந்திருக்கு, கேது திசை வருது. ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, கேது திசையில எனக்கு மாந்தி, கேது திசையில தூக்கமே வரல, மென்டலி டிசார்டர். என்ன பண்றது அப்படின்னா, கேது மாந்தி இணைந்திருக்கு அவங்க ஜாதகத்துல, மகரத்திலே கேது மாந்தி சந்திரன். அந்த இடத்துல கோச்சார கேது வரும் பொழுது அந்த அம்மா வகை தொகையை துன்பப்படுகிறார். தூக்கம் இல்லை, திடீர்னு அலறாங்க. என்ன பண்றது? மாந்தியின் தந்தையார் சனி பகவான். அதனால இரும்பு துண்டு ஒண்ணு அவங்க படுக்கையின் கீழே வைக்க சொன்னேன். அந்த இரும்பு துண்டு வைத்தவுடன் அவர்களுக்கு பரவாயில்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு சுதர்சன ஹோமம் பண்ணலாம். சுதர்சன ஹோமம் பண்ணா மாந்தியுடைய தடைகளை விலக்கும். சுதர்சன ஹோமம் என்னால பண்ண முடியாது, நான் பரம ஏழை அப்படின்னு சொன்னோம்னா சுதர்சன மந்திரத்தை நீங்க ஜெபிக்கலாம். ஓம் சுதர்சனாய் வித்மகே மகா ஜுவாலாய வித்மகி தன்னோ சக்கர பிரசோதயாத். இந்த சுதர்சன மந்திரத்தை தினமும் 108 தடவை உபயோகிக்கலாம். தினமும் நீங்க ஒரு 11 தடவை உபயோகிங்க. அப்படியே ஒரு 20 வச்சு அப்படியே 108 போங்க. எடுத்த உடனே 108 முறை உபயோகிங்கன்னா 2 நாள் சொல்லிட்டு விட்டுருவீங்க. அதனால முதல்ல ஒரு 11 தடவை, அப்புறம் 22, இப்படியே ஒவ்வொரு நாளா கூட்டிட்டு போனீங்கன்னா அது ஒரு பழக்கமாக வரும். இந்த மாந்தி ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே இருந்தால் புத்திர தடை, 3ஆம் இடத்திலே இருந்தால் அவன் கோபத்தால் அகங்காரத்தால் ஈட்டிய பொருள், 2ஆம் இடத்திலே இருந்தால் மந்த புத்தி அப்படிங்கிறோம். மாந்திக்கு என்ன சொல்றான்? அவன் மந்த புத்திக்காரையா, அவனுக்கு படிப்பு ஏறாது. அதைத்தான் மாந்தி நடைமுறை வாழ்க்கையிலே அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. லக்கணத்திலே மாந்தியில் இருந்தால் விகாரமான கண். அந்த மாந்தியுடைய கண்கள் விகாரமானவை. அவன் செய்தி சேகரிப்பவன். இந்த மாந்தி பத்திலே இருக்கும்போது சுயநலத்தில் பொதுநலம், ஆசிரியன், மானங்கெட்டவன், அவனுக்கு புத்திரம் இல்லை அப்படின்னு சொல்றது. அந்த மாந்தி தடையை நீக்க அவர்கள் மாந்தி கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநறையூர், இந்த திருவாலங்காடு வடாரணீஸ்வரர் கோயில்ல மாந்திக்கு தனி சந்நிதி உள்ளது, அங்க போய் வணங்கலாம். திருவள்ளூர்ல நம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல மாந்திக்கு சந்நிதி உள்ளது. இல்ல நீங்க சுதர்சன ஹோமத்தை பண்ணா கூட உங்களுக்கு ஓகே தான். திருவாலங்காடு கோயில்ல போய் நீங்க தரிசனம் பண்ணாலும் உங்களுக்கு அது சிறப்பை தரும். இந்த மாந்தி நேரத்திலே உங்களுக்கு கடனோ நோயோ மாந்தி நேரத்திலே நீங்க வழிபட்டா சிறப்பு. மாந்தி வந்து உபாசனை பண்ணுவது பைரவர். இந்த பைரவரை கும்பிட்டாலும் மாந்தி தோஷம் உங்களுக்கு நீங்கும். கடன் வச்சிருக்கவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த குளிகை நேரத்துல கடன் அடைச்சிட்டே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடையுதா அடையலையா அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு கூப்பிட்டு சொல்லலாம்.
மருதமலை குருஜி ஐயாவுக்கு, இல்ல நீங்க எனக்கு கூட்டு சொல்லலாம். இந்த எப்படி அதை சரி பண்ணுவது, உங்களுக்கு என்ன ஓரை சரியாக இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணிக்கங்க. ஜாதகத்திலே எனக்கு செவ்வாய்க்கிழமை சரி கிடையாது, சரி கிடையாத நேரத்துலாம் மாந்தி வேலை செய்யும், நல்லா இருக்கிற நேரம் வேலை செய்யாது. இப்ப செவ்வாய்க்கிழமை கடன் அடைச்சுக்கலாம், வியாழக்கிழமை இப்ப குரு, இந்த கிழமைகள் இது நேரம் எல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னொன்னு, இந்த கௌரி பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய நேரத்திலே எல்லாமே சோரம் அப்படிங்கிற நேரத்துல தான் மாந்தி குளிகை நேரம் வரும். சோரம்ங்கிற நேரத்துல தான் குளிகை நேரம் வரும். திங்கக்கிழமை மட்டும்தான் சுகம் அப்படிங்கிற நேரத்துல வந்துடும். அப்போ திங்கக்கிழமை நகை வாங்குறது, நகைச்சீட்டு போடுறது, அதுக்கு பணம் கட்டுறது, அது திங்கக்கிழமை பண்ணிக்கலாம். மீதி நேரங்கள்ல வேற வேற காரியங்களை நீங்க செக் பண்ணி பார்த்தாதான். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கிரக அமைப்பு, ஒவ்வொரு கிரக அமைப்புக்கு எது எது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீங்க செக் பண்ணி, பல ரகசியங்கள் இதில் ஒளிந்துள்ளது. இதுல ஒருத்தர் கார் வாங்குறேன்னாரு, குளிகை நேரத்துல கார் வாங்குங்க, குளிகை நேரத்துல வாங்கினாரு, இப்ப 3 கார் வாங்கிட்டாரு. குளிகை நேரத்துல கார் வாங்கினவரு 3 கார் வாங்கிட்டாரு. நீங்க எல்லாருமே பரிசித்து பார்க்கலாம். நான் இது அனுபவத்தில் கண்ட உண்மையான உண்மை. இதில் நான் வாங்கலைங்க, நான் கார் வாங்க நினைக்கல, நான் கடன் அடைத்திருக்கிறேன். நான் உண்மையிலே ஒரு 4 லட்சம் ரூபாய் லோன் வைத்திருந்தேன். அந்த லோனை அடைக்கிறதுக்கு குளிகை நேரத்துல அடைத்து கொண்டே இருந்தேன். கடன் அடைந்து விட்டது. அது நான் சம்பாதித்து அடைத்தேன் இல்லை, ஆனால் பல உதவிகளால் அடைத்து விட்டேன் அப்படிங்கிறது தான் அதுல உண்மை. கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் இந்த மாந்தியுடைய மகிமைகளை, நன்மைகளை மட்டும் உபயோகித்து பாருங்கள். செக் பண்ணி பார்த்து வாழ்க்கையிலே துன்பத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று சொல்லி, எனது வாய்ப்பு அளித்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்புக்குரிய தெய்வ வாக்கு சரவணன், ஜோதிடருக்கெல்லாம் ஜோதிடர் போல, ஏன்னா பெரிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, கிரகம்னு சொல்ல முடியாது, ஒரு மாந்தி உபகிரகம், அதை பற்றி அற்புதமாக அட்டாடா இப்படியும் மாந்தியோட ரகசியம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சிட்டேன். கடன் வாங்குறதுக்கு ஆகாது, கடன் கட்டுறதுக்கு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது ஒரு சாதாரணமாக தெரியுது. அதாவது அவர் சொன்ன நிறைய பேர்த்துக்கு சொல்லி கடனெல்லாம் கட்டியிருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் எல்லாம் வருதுன்னெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னார். இதெல்லாம் யாருக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்க்கக்கூடிய ராஜநிலை டிவி நேயர்கள் மட்டுமல்ல, இதை யார் கவனிக்கிறாங்களோ உலகம் புறம் பார்க்குறவங்களுக்காகவே ஒரு அற்புதமாக தான் பெற்ற இன்பம் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கேன். நான் கடன் கட்டினேன், 4 லட்சத்துக்கு கடன் கட்டினேன், எப்படி இப்படி. அப்போ இதெல்லாமே மாந்தியை பயன்படுத்தி அந்த குளிகை நேரம் அப்படிங்கிறத பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மாந்தி என்பது மாந்திரிகம். அந்த மாந்தி நேரத்தில் மாந்திரிகம் பண்ணால் கண்டிப்பாக பலிக்கும்னு ஒரு விஷயம் இருக்குது. உதாரண லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இயல்பிலே மாந்திரிக சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லிக்கொண்டு, அவர் போல் ஒரு சிறந்த பேசின அவரை ராஜநிலை டிவியில் நம்ம ஜாம்பவான நினைக்கிறதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சிப்படுகிறேன். அவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.